ஹாய் ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே செய்யலாம். அதனால மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த பாருங்க, தேவையான 1/4 கிலோ மட்டன், வெங்காயம், பூண்டு தோலோடு தட்டி வச்சது, சோம்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகா போடாத கொத்தமல்லி பொடி, தக்காளி, தேங்காய். இதுதாங்க எனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். முதல்ல தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றிருக்கோங்க வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு. பூண்டு தட்டி வச்ச பூண்டை போட்டுட்டோம். இந்த பூண்டு கோல்டன் கலர் வந்த உடனே மக்களே, கோல்டன் கலர் ஆயிடுச்சு பூண்டு. வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? தக்காளி போட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் தண்ணிங்க. மூடி வச்சுக்கோங்க. இது 2 சவுண்டு வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் சோம்பும் போட்டு அரைக்க போகிறோங்க. இந்த பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். நல்லா வதங்கி எண்ணெயாக வந்துருச்சு பாருங்க. கறியை போட்டு நல்லா வதக்கணுங்க. இதுலேருந்து தண்ணியாக வருங்க. இந்த தண்ணியாக வந்து வத்துற வரைக்கும் வதக்கணுங்க. இந்த பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சிங்களா? இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள் இல்லாத கொத்தமல்லி பொடி, இப்போ அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஊற்றி மூடி வச்சிட போகிறோம். கரெக்டாக 2 சவுண்டு வந்த பிறகு அணைய போகிற சிம்மில் அடுப்பை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா கறி பூவாக வெந்துருங்க. இது இங்கே பார்த்தீங்களா, கறி குழம்பு எவ்வளோ வச்சோம், வத்தி எப்படி இருந்தது பாருங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியாக தாங்க கேட்பாங்க இட்லிக்கு எல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. கறி பாருங்க, கறி வெந்துருச்சுங்க. மட்டன் குழம்பு ரெடிங்க. இங்கே பாருங்க, மட்டன் குழம்பும் மல்லிகைப்பூ இட்லியும் செம.